வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட விஷயங்களையும் ரகசியங்களையும் அறிந்து பயன்பெறுங்கள். ஏழரை நாட்டு சனி என்பது பற்றி பார்ப்போம். ஏழரை நாட்டு சனி என்பது 7.5 வருடங்கள். முதல் 2.5 வருடங்கள் ராசியின் மீது ஒரு 2.5 வருடங்கள், ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் ஒரு 2.5 வருடங்கள், மொத்தம் 7.5 வருடங்கள். 7 வருடங்களும் 6 மாதம். அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கும் வரும். பொதுவாக 30 வயசுக்குள் வரும் 7.5 சனி படாத பாடுபடுத்தும். அப்படி பார்க்கும்போது தற்போது மீனராசியில் சனி இருக்கிறது. சனி இருக்கும் மீனராசிக்கு ஜென்ம சனி, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குடும்ப சனி, மேஷராசிக்கு விரயச்சனி என்று பெயர். இதில் யாருக்கு அதிகம் பாதிப்பு இருக்கும் என்று பார்க்கும்போது மேஷராசியை பற்றி பேசுவோம். மேஷராசிக்கு சனி பொதுவாக பிடிக்காதவர். மேஷத்திலேயே சனி நீச்சம் பெறுகிறது. மேஷ லக்னத்துக்கும் மேஷராசிக்கும் 11 கூடிய சனி பாதகாதிபதியாகவும் வருகிறார். எனவே சனி மேஷராசிக்கு நன்மைகள் செய்வதில்லை. தற்போது மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பமானதால் இந்த 7 நாட்டு சனியின் கொடுமை மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. அது அந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட தொல்லைகள், வியாதி, குடும்பத்தில் சண்டை, குழப்பம், பிரிவினை, பணப்பற்றாக்குறை, கோபதாபம், எதிரிகள், தனிமைப்படுத்துதல், இப்படி பல சிக்கல்களை சனி செய்து வருகிறார். இந்த சனியின் சிக்கல்களை தாங்க முடியாமல் பலர் நம்மிடம் வந்து மேஷராசிக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள். என்ன செய்யலாம் என்று சொன்னால் சனியிடம் வந்து ஓட முடியாது. எங்கு ஓடினாலும் கூடவே வருவார். நம்மை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டு நாம் ஓட முடியாது. நம்மை விட்டுத்தான் அவர் போக வேண்டும். எனவே நாம் சனியிலிருந்து தப்பிக்க முடியாது. அதை தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம்? பொதுவாக சனிக்கிழமை கோயில்களுக்கு சென்று எள்ளு விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். அதுவும் ஈவினிங், சாயந்தரம் 6 மணிக்கு மேல், சூரிய அஸ்தமனத்துக்கு பின் தான் சனிக்கு பலம். அதனால் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பு 6 மணிக்கு மேல் சனிக்கிழமை அன்று எள் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினால், சனியில் இருக்கக்கூடிய நவகிரக மேடையில் ஏற்றினால், வேண்டிக் கொண்டால் அந்த ஒரு வாரம் மட்டும் நன்றாக இருக்கும். இது வாரம் மருந்து சாப்பிடுவது போல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 7.5 வருடங்களும் செய்தே ஆக வேண்டும். அப்போது தான் நன்மையாக இருக்கும். இதை விடுத்து என்ன பரிகாரம் செய்தாலும், யாகம், ஹோமம் எது செய்தாலும் ஒன்றும் நடக்காது. நல சரித்திரத்திலும் நல புராணத்தில் நலனை பிடித்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஈஸ்வரனையும் சனி பிடித்து ஈஸ்வர வட்டம் ஆகியிருக்கிறார். சனி ஈஸ்வரனையே படுத்தக்கூடியவர், பிச்சாண்டியாக்கியவர் என்பதை நினைவில் வைத்து சனிக்கு 7 நாடு சனிக்காரர்கள், அதுவும் மேஷராசிக்காரர்கள் அஞ்சியே ஆக வேண்டும். அவரை ஜெயிக்க இயலாது. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கோவில்களுக்கு போவது தவிர என்ன செய்யலாம் என்றால், சனிக்கு பிடித்தமான விஷயங்கள் ஏழை எளியவர்கள், வறியவர்கள், உடல் உழைப்பாளிகள், அங்கஹீனர்கள், வயதானவர்கள் சனி என்ற அர்த்தம். சனி வலுத்திருந்தால் தான் வயதானவர்கள் உயிரோடு இருக்க முடியும். அதற்காக ஆயுஷ்காரன் என்பவன் சனி. ஆயுள் அதிகமாக பெற்றவர்கள் சனியின் பலம் மிக்கவர்கள். அவர்களே சனி. இது தவிர கருப்பாக இருப்பவர்கள், எலும்பும் தோலுமாக இருப்பவர்கள், வியாதி வந்தவர்கள், கொடுமையான வியாதியில் இருப்பவர்கள், அங்கஹீனர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். சேரிட்டியை வைத்துக்கொள்ளலாம். பிறருக்கு உதவி செய்யலாம். ஃப்ரீயாக சர்வீஸ் செய்யலாம். ஈவினிங், சாயந்தர வேளைகளில் கோவில்களுக்கு செல்லலாம். சனி இருக்கும் கோவில்களுக்கு சென்று தினந்தோறும் கூட வழிபடலாம். சனியை ஸ்மரணை செய்வதற்கு தினமும் காகத்திற்கு சாதம் வெட்டலாம்.
அரிசி சாதம் தான் வைக்க வேண்டும். வேறு எது வைத்தாலும் புண்ணியமில்லை. அரிசி சாதத்தில் நல்லெண்ணெய் கலந்து வைத்தால் போதும். வேறு எதுவும் வெறும் பச்சரிசி சோறில் நல்லெண்ணெய் கலந்து காகத்துக்கு தினமும் வைப்பதால் ஏழரச்சனியின் கொடுமையிலிருந்து நிச்சயமாக மீளலாம். மற்றபடி எந்த யாகம் ஹோமம் செய்தும் பலனில்லை. தினந்தோறும் காகத்திற்கு அன்னமும், சனிக்கிழமை சனிக்கு எள்ளு விளக்கும், தான தர்மங்களும், பிறருக்கு உதவியும், நன்மையும் செய்து தர்மம் தவறாமல் இருந்தால் தர்மாதிபதி சனி மனம் குளிர்ந்து தீமைகளை கடுமையாக செய்வார் அல்லது கம்மியாக செய்வார் அல்லது தீமைகள் செய்ய மாட்டார். இப்படி பிராக்டிக்கலாக வாழ்வியல் பரிகாரமாக இப்படி செய்துதான் சனியை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரும்பு தானம் செய்யலாம், எண்ணெய் தானம் செய்யலாம், சோப்பு, குளிக்கும் சோப்பானாலும் சரி, துணி துவைக்கும் சோப்பு, டிட்டர்ஜென்ட் எல்லாம் சனிதான். இதையும் தானம் செய்யலாம். கோயில்களுக்கு இரும்பு தானம் செய்யலாம். இரும்பு சட்டி, கரண்டி இதைப்போல் வாங்கி தரலாம். அல்லது தொழிலாளிகளுக்கு ஸ்பேனர் போல பொருட்களை வாங்கி தானமாக தரலாம். அல்லது கட்டட தொழிலாளிகளுக்கு இந்த இரும்பு சட்டிகள், அடுப்பெல்லாம் வாங்கி தரலாம். இப்படி பரிகாரங்களை செய்தால் நல்ல பலன் இருக்கும். இதை செய்து பார்த்து கமெண்டில் பதிவு செய்யவும். மேஷராசி அன்பர்கள் இவற்றையெல்லாம் செய்து தப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.